ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தமிழில் இருக்கிற பிடிஎஃப் ரிலீஸ் ஆகும். இந்த பிடிஎஃப்ல நீங்கள் என்ன முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எத்தனை போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, என்ன டேட்டில் அப்ளிகேஷன் முடியுது, இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் தெளிவாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 4னாலே 10th முடிச்சிருந்தாலே போதும், நம்ம எல்லா போஸ்டிங்குமே நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அதே மாதிரி 12th முடிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு எல்லா போஸ்டிங் எலிஜிபிள் நினைப்போம். ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட போஸ்டிங்ஸ் மட்டும் தான் வந்து எலிஜிபிள் ஆயிருக்கு. மற்ற போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே டிகிரி முடிச்சவங்களுக்கு தான் வந்துருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே நம்ம போதும், பிஎஸ்டிஎம் வச்சிருந்தோம்னா நம்ம பிஎஸ்டிஎம் வச்சு 10th 12th நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரிக்கு பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க 10th 12th கேடருக்கு மட்டும் நம்ம கொடுத்து அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கோம், எல்லா போஸ்டிங்குமே நமக்கு பிஎஸ்டிஎம்ல கவர் ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தா தான் எல்லா போஸ்டிங்கும் உங்களுக்கு கவர் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணீங்க, 10th 12th மட்டும் டிகிரி முடிச்சிருந்தாலுமே 10th 12th மட்டும் நம்ம கொடுத்து அதை மட்டும் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 1100 போஸ்டிங் என்னமோ தான் வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருப்பாங்க 10th 12th முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. குறைந்தபட்ச கல்வித் தகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், இளநிலை வருவாய் ஆய்வாளர், இது வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங்ஸ் அந்த 10th முடிச்சவங்களுக்கான போஸ்டிங் வந்து வரும். இதுக்கப்புறம் வர இந்த இளநிலை செயலாளர், செயல் பணியாளர் அலுவலகம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் வந்து டிகிரி பட்டம் நீங்கள் பெற்றுருக்கணும். ஸோ இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் என்னென்ன பார்க்கணும். அதே மாதிரி என்னென்ன மாதிரியான ஏஜ் குவாலிஃபிகேஷனு, 10th 12th முடிச்சவங்களுக்கு என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன்றதை பற்றி ஃபுல்லாக இந்த டீட்டெயில்ஸை இந்த பிடிஎஃப்ல நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ முதல்ல எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட் கொடுத்துருக்காங்க, இதுக்கான ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டிங் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2025 எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எக்ஸாமுக்கு. இதுக்கான அப்ளிகேஷன் முடிகிற தேதி வந்து பார்த்தீங்கன்னா 24/5/2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் முடிகிற தேதி. சப்போஸ் நீங்கள் போட்ட அப்ளிகேஷனில் ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் இருந்தது, நீங்கள் அதை வந்து ஏதாவது திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 29/5/2025 இருந்து 31/5/2025 நீங்கள் திருத்திக்கலாம். இதுக்கான தேர்வு நடைபெற நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா 12/7/2025 கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து இந்த டேட்டுக்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்த்துடலாம். இப்போ இதில் இருக்கிற போஸ்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள். பதவியின் பெயர் கிராம நிர்வாக அலுவலர், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அமைச்சு பணி, நிறுவனத்தின் பெயர் தமிழ்நாடு அமைச்சு பணின்னு கொடுத்துருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலருக்கு எத்தனை போஸ்டிங்ஸ் வந்து காலியாக இருக்குது, 215 போஸ்டிங் வந்து காலியாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இளநிலை உதவியாளர், இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவியின் குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா 2600. இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1621. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம், தமிழ்நாடு அமைச்சு பணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 போஸ்டிங், உனக்கு 5 போஸ்டிங், ஒன்று 46, மொத்தமாக 239 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல இருக்கிற 6 போஸ்டிங் வரைக்கும் மட்டும்தான் 10th குவாலிஃபிகேஷனுக்கு வரும். இதுக்கு அடுத்தது இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து கம்பல்சரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு நிறைய பேர் என்னென்ன பண்ணுவோம், நம்ம டிகிரி முடிச்சிருந்தாலுமே 10th 12th மட்டும் கொடுத்துக்குவோம், அதுக்கு மட்டும் தான் நமக்கு பிஎஸ்டிஎம் வச்சிருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கான ஒதுக்கீட்டில் வந்து நம்ம அந்த வேலையை வாங்கிடலாம், எல்லா வேலையும் நினைப்பீங்க. எல்லா வேலையும் வாங்க முடியாது. இந்த முதல்ல இருக்கிற இந்த 215 போஸ்டிங், இந்த 1621 போஸ்டிங்கு, இது அதுக்கப்புறம் இந்த 239 போஸ்டிங் மட்டும்தான் உங்களுக்கு கவர் ஆகும். ஆனால் மொத்தமாக இருக்கிற போஸ்டிங் எத்தனை, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3935 போஸ்டிங் இருக்குது. இந்த 3935 போஸ்டிங் நீங்கள் கவர் பண்ணணும்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் வரைக்கும் கொடுத்தா தான் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் 12th வரைக்கும் இருக்குது, அதனால் நான் 12th வரைக்கும் கொடுத்துட்றேன், நான் டிகிரி வந்து நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ டிகிரி வரைக்குமே நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்குமே எலிஜிபிள் ஆகும். இதுதான் நிறைய பேர் என்னுடைய கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளை பண்ண வரவங்களும் கேட்குறாங்க, நான் 12th வரைக்கும் வச்சு போட்டுக்கிறேன், டிகிரி போடலனா, ஏன்னா அதுக்கு தான் எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாதிரி வச்சு போட்டிங்கன்னா எல்லா போஸ்டிங் கவர் ஆகுது. ஸோ கம்பல்சரி எல்லாமே நீங்கள் வைங்க. அதே மாதிரி இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டைப் ரைட்டிங் வந்து முடிச்சுட்டு வருவாங்க. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா
இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தட்டச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் ரைட்டிங் மட்டும் முடிச்சிருக்கிறேன். வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று கம்பல்சரி முடிக்கணும். நம்ம வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் படித்தா போதுன்ற மாதிரி முன்னாடிலாம் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன நோட்டிஃபிகேஷன்லேருந்தே மாற்றிட்டாங்க. கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கணும். அதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸுமே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எலிஜிபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒன்றுமே கீழே போயிட்டு பார்க்கலாம். கீழே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான போஸ்ட் எங்கே எத்தனை வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வனக்காப்பாளர் இருக்கு இல்லையா, வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், பழங்குடியின இளைஞர், இது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஒதுக்கீடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இதில் எலிஜிபிள் ஆகும். இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்லையும் ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸ்டார் போட்டிருந்தால் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு பொருந்தும் தேர்வுகளில் தேவையான காலிப்பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான காலிப்பணியிடங்களை உள்ளடக்கியது எது எதுலாம் இந்த ஹேஷ்டேக் வந்து போட்டிருக்காங்களோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது சுருக்கம். பாவோனினா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், அதுக்கப்புறம் தோவானினா தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதின்றது தான் வந்து இதோட அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஒரு முறை தெளிவாக நீங்களும் ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழப்பமாகவே இருக்கும். என்ன வயது வரம்பு இது விண்ணப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உச்ச வயது வரம்பு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது வந்து 21 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. யாருக்கு 21 வயது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 10th முடிச்சவங்களுக்கு தான் 21 வயது. 10th 12th இருக்கிறவங்க 21 வயது இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 21 வயது வந்து விஏஓக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனு. மற்ற போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய காப்பாளர், வனக்காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 21 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச வயது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வயதை வந்து அவங்க இன்னொரு விஷயமும் வந்து முக்கியமாக வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த வகுப்பினருக்கு என்னென்ன வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளருக்கு வந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு 21 வயது குறைந்தபட்ச வயது. இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஆதி திராவிடர், இவங்களுக்கு தான் வந்து வயது மாறும். இப்போ நம்ம மேலே சொன்னது என்ன வகுப்பிற்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுக்குள்ளார 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளார இருக்கணும் அதிகபட்ச உச்சவரம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் வரவங்களுக்கு, அதர் கம்யூனிட்டி அதர் கேஸ்ட்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 32 வயதுன்றது நீங்கள் குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இவங்களுக்குலாம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 42 வயது தான் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்களுக்கு தான் 42 வயது. இதே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வயது இருக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதையுமே வந்து அவங்க கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை காமிக்கிறேன் பாருங்கள். குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமான பொதுக்கல்வி தகுதியை பெற்று பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற வகுப்பினர் சார்ந்தவர்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்கணும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எந்த போஸ்டிங் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் 10th 12th முடிச்சதை வச்சு நீங்கள் ரொம்பவும் குழப்பிட்டு இருக்கிறீங்க. நமக்கு வயசு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 10th 12th முடிச்சவங்களுக்கு குறிப்பிட்ட வயது தான் 42 வயது வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். இது மாதிரி டிகிரி முடிச்சவங்களுக்கு தான் எதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் இல்லை ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து போட்டு ஒரு 3 வருஷம் கோர்ஸை வந்து சிம்பிளாக முடிச்சுக்கோங்க. எது சிம்பிளான கோர்ஸோ அந்த முடிச்சுக்கோங்க. முடிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் லைஃப் வரைக்கும் நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம் 60 வயசு வரைக்குமே. ஸோ இதை முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஒன்றும் நீங்கள் டீப்பாக பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி மற்றும் தொழில்நுட்ப தகுதி என்ன இருக்கணும் ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் பிணையம், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்கணும். அதாவது 10th தான் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு வனத்தோட்ட கழகம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இளநிலை வருவாய் ஆய்வாளர் தமிழ்நாடு அமைச்சு பணி குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி. இந்த 7வது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டிகிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பண்ணுறவங்களுக்கு டிகிரி வந்து கம்பல்சரி இருக்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இளநிலை உதவியாளருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்தந்த டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், இந்தந்த கோர்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எல்லாமே டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கக்கூடாது. இந்த கூட்டுறவு பயிற்சியில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம், தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு டிகிரியோட கூட்டுறவு பயிற்சி சர்டிஃபிகேட் பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இதில் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியியல் அலுவலக
தானியங்கமாக்கல் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கு. இதுதான் வந்து சிஓஏ கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் இப்போ வச்சுருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல எஜுகேஷன் உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் குறிப்புகள்லாம் மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. பல்கலைக்கழக மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம், இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம், இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கட்டாயம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சு ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை அல்லது தமிழில் முதுநிலை அல்லது ஆங்கிலத்தில் இளநிலை, ஏதாவது ஒன்று ஹையர் கிரேடு, தமிழ் இல்லை இங்கிலீஷ்லேயே ஹையர் கிரேடு இருக்கணும். இது மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று வந்து லோ கிரேட் இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே தான். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானியம், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம், அதற்கு இணையான நிறுவனங்களில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தால் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கணினிமயமாக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த சிஓஏ என்ற கோர்ஸ் முடிக்கணும். சிஓஏ என்ற கோர்ஸ் முடிக்கிறதுக்கு நீங்கள் டைப் ரைட்டிங்கை முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் இல்லாமல் கேட்பாங்க, சுருக்க எழுத்துலாம் கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் தட்டச்சருக்கு வந்து பாருங்கள், தட்டச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை, இது மாதிரி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். தானியமயமாக்கல் கோர்ஸ், அதாவது அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும். இப்போ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங்கில் முடிச்சிருக்காங்க ஹையர் கிரேட் ரெண்டுத்துலையுமே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து முடிக்காமல் இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே முடிச்சு வச்சுருங்க. இதில் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் நீங்கள் முடிக்காமல் இருந்தாலுமே ஜாபில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1 இயர் கூட முடிச்சா போதும். இப்போலாம் அது மாதிரி கிடையாது, முன்னாடியே முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. எந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இதில் வந்து இன்னும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக வந்து வணக்காவலர், இந்த வணக்காவலர் பழங்குடியின இளைஞர் இவங்களுக்குலாம் என்னென்ன மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இந்த வணக்காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் போதும். ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து தரைப்படையில் பணியாற்றுபவர்கள் மற்றும் வெளியேற்றியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வனக்காப்பாளர் மேல்நிலை கல்வி 12ஆம் வகுப்பில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேல்நிலை கல்வியில் 12ஆம் வகுப்பில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வனக்காவலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்வர்கள் இவ்வறிக்கை வெளியிடப்படும் நாளன்று மேற்குறிப்பிட்ட பதவிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி மற்றும் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஓஏ வந்து கம்பல்சரி, தொழில்நுட்ப கல்வி தகுதி சிஓஎல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இதில் வந்து வந்துடும். நீங்கள் முன்னாடியே முடிச்சிருக்கணுன்றாங்க. குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி என்பது தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழில் தேர்ச்சி. ஒரு நபர் தமிழ்நாடு திறந்தவெளி பள்ளி குழுமத்தினால் நடத்தப்படும் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறுந்தால் பள்ளி இறுதித் தேர்வில் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். நீங்கள் ஓப்பனில் கூட எழுதியிருக்கலாம். பட்டப்படிப்பு கல்வி தகுதியானது 10ஆம் வகுப்பு உயர்நிலைப்பள்ளி பட்டயம் அல்லது அதற்கு இணையான படிப்பு இளநிலை பட்டம் என்ற வரிசை முறையில் கல்வி தகுதிக்கான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு நம்ம பண்ணுறவங்க எல்லாமே வந்து டிகிரி படிச்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டவுட்டில் கேட்குறாங்க. அடுத்தது கூட்டுறவு பயிற்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா டைம் ஆகும். ஸோ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த போஸ்டிங்க்கு வந்து என்னென்ன மாதிரியான படிப்புகள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நிறைய வந்து இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் கேட்பாங்க. லேடிஸ்லாம் வந்து அப்ளை பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வனக்காப்பாளர், ஓட்டுநர், உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலருக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட்டியல் பழங்குடியினர் தவிர பட்டியல் பழங்குடியினருக்கு தவிர வந்து பார்த்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர் உயரம் ஆணுக்கும், பட்டியல் பழங்குடியினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். பெண் மற்றும் திருநங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் பழங்குடியினர் தவிர இருக்கிறவங்களுக்கு 150, பட்டியல் பழங்குடியினருக்கு 145 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். மார்பு சுற்றளவுலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கண் பார்வையும் வந்து தெளிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கு தேவையான பார்வைத்திறன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேலோட்டமாக என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, முக்கியமாக அந்த ஒதுக்கீட்டில் வந்து யார் வேலைக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் முக்கியமான விஷயம் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி ஓரளவுக்கு இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் படிக்கிறதா இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க டவுன்லோட் பண்ணி. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனுக்குடன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.